பண்ணாங்கன்னா இந்த பையங்கள்லாம் பார்த்தா போற மாமி வந்துட்டாடான்னா எல்லாம் நாலா பக்கமா ஓடி போயிட்டான். போற வழியில ஸ்டூலையும் தட்டி விட்டான், அந்த உரலையும் தட்டி விட்டான். அது பக்கம் ஒரு பக்கமா உருண்டு இருக்கு. இந்த பையனும் ஓடி போயிட்டான். கிருஷ்ணா அதுக்காக கவலைப்படல, உரிய பிடிச்சுன்னு தொங்கிட்டு வெண்ணெய் சாப்பிட்டு இருக்கான் அவன். இந்த மாமி வந்து இப்படி இப்படி பார்த்தா, மேல முழிச்சு பார்த்தா அந்த கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறான், கஸ்தம் பால, யாரா நீ? யாருன்னா உடனே என்ன சொல்லணும், நான் தான் கிருஷ்ண மாமின்னு சொல்லணும் இல்லையோ, அந்த பேரை மறைச்சுட்டான். சொல்லாம என்ன சொல்றான்னா, பலானுஜஹாகா, நான் பல்ராமன் தம்பி மாமி. பல்ராம்ங்கிற பேரை உபயோகப்படுத்துறான். நட்கட்டு பல்ராமன் தம்பின்னா உடனே இங்க என்னடா கிமிகாத்தே, இங்க என்னடா பண்ற? மண்மந்திரா சங்கயா, எங்கான்னு நினைச்சேன் மாமி. எதை கேட்டாலும் பதில் சொல்றான். எங்கான்னு நினைச்சேன்னா, ஏன்டா உங்காத்துக்கும் எங்காத்துக்கும் வழி தெரியலையா, வித்தியாசம் தெரியலையா? அதே மாமி இங்க மெட்ராஸ் மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாம் ஒரே பிளாட்டா, எந்த இடத்துல திரும்பினா எங்க திரும்ப எதுவும் தெரியல. ஏபிசின்னு வரிசையா எல்லா நம்பரையும் போட்டு வச்சிருக்கா, ஒன்றும் தெரியல. எங்கா உங்கா ஒரே மாதிரி இருந்ததுன்னு உங்காத்துல ஏறிட்டேன். வந்ததோ வந்த அங்க பானையில எதுக்கு மேல எதுக்கு வெண்ணைய தேடும்? அதுக்கு தான் ஒரு கதை சொல்றான் கிருஷ்ணன். ஒரு கதை ஆரம்பிச்சுட்டான். என்னன்னா, எங்க ஆத்துல வெள்ளை கண்ணுக்குட்டி ஒன்னே ஒன்று இருந்தது, அதை காணும். அதை தேடிண்டே வந்தேன். பார்த்தா அது உங்க ஆத்துல உரியில மேல பார்த்தா வெள்ளையா தெரிஞ்சுது. வெள்ளை கண்ணுக்குட்டி தான் மேல இருக்குன்னு நினைச்சுட்டு ஏறினேன். ஏறி பார்த்தா அது வெள்ளை கண்ணுக்குட்டி இல்லையோன்னா இறங்குறது தானே. அது வெள்ளை கண்ணுக்குட்டி எதுக்கு தேடுறதுன்னா, வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு தானே. கண்ணுக்குட்டி இருந்துன்னா மாடை கறக்க வச்சு பாலை கறந்து தயிராக்கி கடைஞ்சு வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு தானே வெள்ளை கண்ணுக்குட்டியை தேடின்னு வந்தேன். வெள்ளை கண்ணுக்குட்டி தேடின்னு வந்த இடத்துல வெண்ணையே கிடைச்சிடுத்துன்னு வெண்ணையை சாப்பிட்டேன் அப்படின்னா, அடப்போக்கிட்டு பயில கீழே இறங்கடா, இன்னைக்கு பாரு உன்னை உங்க அம்மாட்ட சொல்லி என்ன பண்றேன் பாரு, நல்ல கன்னத்தை கிள்ள சொல்றேன். இப்படிலாம் அந்த மாமி சொன்னா கீழே குதிச்சான். குதிச்சுன்னு அங்கே இங்கேயும் பார்க்கறான். ரெண்டு நல்ல பருமனா இருப்பாள் அந்த மாமி. வாசப்படியில் வந்து நிற்கிறான் அந்த கோபி, உள்ள விடமாட்டேன்னு. அதனால கவலையே படலை. என்ன பண்ணினான்னா, அவளை பார்த்தா கொஞ்சம் விட்டுடு, நான் ஓடிடுறேன், நான் விடமாட்டேன்டா உன்ன. இன்னைக்கு எல்லாம் எங்க மாமியார் என்ன அவாத்து மாமியார்ட்ட அவளுக்கு கோபம். அந்த கோபத்துல இன்னைக்கு கிருஷ்ணன்ட்டு தான், நீ தான் வெண்ணெய் சாப்பிட்டு இருக்க, எங்க மாமியார் என்ன சாப்பிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா, நான் தான் சாப்பிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா. கவலைப்படலை கிருஷ்ணன். கண்டூய புத்கார கிருத்து, ஒரு துப்பினான வெண்ணைய முகத்துல. அடராமா என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு மூஞ்சியை தொடச்சா அதுக்குள்ள விட்டான் ஓட்டம்.